ஐயா அம்மா பவுல் அப்போஸ்தலரை ஒரு விஷப்பூச்சி தீண்டிச்சு. எல்லாரும் நினைச்சாங்க இவன் செத்துருவான், இவன் அவ்வளவுதான். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பூமிக்குரியவைகளை நோக்கி பார்த்து இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்பி வாழுகிறவர் இல்ல, உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தாரு. விஷப்பூச்சி தீண்டிச்சு, பாம்பு கொத்திச்சு, ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில மரணம் சம்பவிக்கவில்லை. பாம்பு கொத்தாதுன்னா ஆண்டவர் எங்கேயும் சொல்லல, அது கொத்துனாலும் நீ சாக மாட்டான்னு தான் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? என் மாமியா வாயை திறந்தாலே பாம்பு கொத்துற மாதிரி தான் கொத்துறா, அதை ஆண்டவர் தான் அனுமதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம ஆண்டவருக்குள்ள பக்குவமா நிதானமா இருக்கணும் தான் அவங்களை அனுமதிச்சு வச்சிருக்காரு. என் மேனேஜர் எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறான், எங்க ஊழியத்துல கூட இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் என்ன மட்டம் தட்டுறாங்க. ஆண்டவர் பாம்பு கொத்தாதுன்னு எங்கேயும் சொல்லல, அது கொத்தும், ஆனா நீங்களும் நானும் மரிக்க மாட்டோம், சாக மாட்டோம்னு வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, பாம்பு பவுல் அப்போஸ்தலனுடைய கையை கடிச்சப்ப வலிச்சிருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. பாம்பு கொத்து யாராவது வாங்கியிருக்கீங்களா? கடி வாங்கியிருக்கீங்களா? சோத்திரம். கொசு கடியே தாங்க முடியல. அம்மா பாம்பு கொத்துனா எப்படிமா இருக்கும்? முள்ளு குத்துன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னம்மா பண்ணும்? வலி எப்படிமா இருக்கும்? அடிச்சு போட்ட கால் மாதிரி இருக்கும், வலி தாங்க முடியாது, வீங்கிடும். பவுல் அப்போஸ்தலன் கையில பாம்பு கொத்துனப்ப அது என்ன ஆகல? வீக்கம் காணல. ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி சொல்றேன். பாம்பே கொத்துனாலும் உங்களுக்கு முள்ளு குத்துன வலி மட்டும் தான் இருக்கும், தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. புரியலைங்களா? நிறைய பேருக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். பாம்பு கொத்துற அளவுக்கு பயங்கரமான பிரச்சனை தலைக்கு மேல ஏறி ஆடினாலும் அது உங்களுக்கு எனக்கும் ஒரு சின்ன முள்ளு குத்துறதுக்கு சமமா ஆண்டவர் தூக்கி போட்டு போயினே இருப்பார். அல்லேலூயா. அது எதுக்கு நேரா திரும்ப போவோம்? இவன் தேவ மனுஷன்ற சாட்சிக்கு நேரா தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் வர்ற உபத்திரவங்கள் எல்லாம் சாட்சியா மாற போகுது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.